அம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு ஸ்பெஷலு வந்து பச்சை பயிறு போட்டு குழம்பு வச்சு ரசம் சாப்பாடு உருளைக்கிழங்கு வறுவல் அப்புறம் சப்பாத்தி செஞ்சுருக்கு. நல்லாயிருக்கும் பச்சை பயிறு சப்பாத்தி. முன்னாடியே செஞ்சுக்க வேண்டியது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் வந்து செய்யலை. அப்படி என்ன கஷ்டம் மன கஷ்டம்? என்னன்னா பாப்பா எக்ஸாமை தள்ளி வச்சுட்டாங்க. உனக்கு எப்படி பரிச்சை? அது இன்னும் டேட் சொல்லலை, தள்ளி வச்ச டேட் இன்னும் சொல்லலை. அவங்க ஏன் தள்ளி வச்சுட்டாங்க? பாகிஸ்தானோட போர் நடக்கிறது இல்லைங்களா, அதனால மதியம் போகிற குறை சொல்லி அது வந்து தேசப்பட்டனால அவங்க வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்களா. அந்த போர் நடக்கிறதுனால இந்த போரை கொஞ்ச நாள் தள்ளி வச்சிருக்காங்களா. அப்போ 6 நாள் கழிச்சு பறிச்சிங்கண்ணே? 6 நாள் கழிச்சு இல்லை, 6 நாள் நடக்க போகிற படிச்சு தள்ளி வச்சிருக்காங்க. எத்தனை எக்ஸாம் எழுதிருக்க? 3 எழுதிட்டேங்க. என்னென்ன எழுதிருக்க? அக்கௌண்ட்ஸு, கார்பரேட்லா, அப்புறம் வந்து டேக்ஸு. இன்னும் 3 எக்ஸாம். இன்னும் 3 இருக்குதுங்க. 3 என்னென்ன? காஸ்டிங்கு, ஆடிட்டு, எஃப்எம்எஸ்எம். என்னது? எஃப்எம்எஸ்எம் ஃபுல் ஃபார்ம் சொல்லு. ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டும். சரி பாப்பா, இந்த டைம் இருக்கனால நீ நல்லா படிக்கலாம்னா. அப்போ 100 மார்க் எடுத்துட்டியா? 300 மார்க் எடுத்துட்டியா 3லையும்? டைம் இருக்கிறது உனக்கு நல்லதாக இருக்கா? இது முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கலாமேன்னு தோணுதா? முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கலாமே தானே. எங்களுக்கும் எனக்கும் அப்படிதான். இந்த படிக்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிச்சு. எப்படா அந்த பிள்ளைய விட எனக்கு தான் எப்படா எக்ஸாம் முடியும்னு இருக்குது. பார்த்தா நம்ம நல்ல நேரம் நமக்கு எதுவுமே நடக்கவே மாட்டேங்குது, எல்லாமே தள்ளித்ததே போகுது. அது மாதிரி எதிர்பாராமல் தள்ளி போயிடுச்சு. சரி பார்ப்போம், இன்னும் 6 நாள் கழிச்சாலும் நல்லது நடக்குமா. பாருங்க, எல்லாம் தக்காளி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம் போட்டு வேக வச்சாச்சு. நல்லா வெந்து விரிஞ்சு வரும் பாருங்க. வெங்காயம் இது வந்து ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு சூப்பராக ரெடி ஆகிடும். அதனாலேண்ணா தான் வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமாக டேஸ்ட்டு டேஸ்ட்டாக எப்போவுமே செய்கிற குழம்பு கூட நல்லா இருக்குது. எப்பவுமே என்ன செய்வோம், அந்த உருளைக்கிழங்கு, அந்த பொட்டுக்கடலை குருமா, வேற மிஞ்சி போனால் அந்த தக்காளி போட்டு செய்வோம். அது வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க. இது நல்லா வித்தியாசமா இருக்கு. செஞ்சு பாருங்க, இது மாதிரி பச்சை பயிறு குழம்பு நல்லா இருக்கு. சரி சாப்பிடு.